என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு சவுல் ராஜாவின் மேல் இருந்த பொல்லாத ஆவி பார்ட் 2. இதை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து சில போதனைகளை நம்ம தியானித்து வந்தோம். அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நான் சொல்ற சவுல் ராஜாவின் மீது பொல்லாத ஆவி இறங்கின போது அவர் என்னென்ன எப்படியெல்லாம் அவர் பிஹேவ் பண்ணினாரு, எப்படியெல்லாம் நடந்து கொண்டா, ஒரு பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ள இருந்து என்னென்னமெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். அதுல சுருக்கமா சொல்ற தலைப்பு சொல்ற பாருங்க. பொல்லாத ஆவி அவருக்குள்ள இருந்தபடினாலே 2 முறை தாவீதை ஈட்டியால் கொலை செய்ய முற்பட்டார். 2வது விஷயம் என்னன்னா, தாவீதுக்கு விரோதமாக பல தந்திரங்களை செய்து கொலை செய்ய முயற்சித்தார். 3வது விஷயம், 13 வருடம் வனாந்திரத்திலேயே அவரை துரத்தி அவரை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட அவர் அப்படி இருந்தார் என்று கடைசி சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அல்லேலூயா. அது தொடர் போதனையாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்று சவுல் ராஜாவின் மேல் பொல்லாத ஆவி இருந்தபோது மற்ற 3 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 3 விஷயங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்னன்னா, தன் சொந்த மகனையே அவர் கொலை செய்ய துணிந்தார். சொந்த மகன் யோனத்தான். 2வது பாத்தீங்கன்னா, நோபில் இருக்கிற 85 ஆசாரியர்களை, அவருடைய ஆடு மாடுகளை, அந்த நோபில் இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற மனைவி பிள்ளைகளை எல்லாம் தாவீது நிமித்தமாக கொலை செய்தார். ஆசாரியர்களை துணிந்து கொலை செய்தார். 3வது என்னன்னா, அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி அவர் போனார். அவர் உள்ளுக்குள்ள ஆவி இருந்தபோது இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை செய்தது. இது எல்லாமே ஒரே பர்பஸ்க்காக செய்யப்பட்டது. என்னன்னா, தாவீதை கொல்லுவதற்காக நடந்த ஒரு விஷயம். அதுதான் இந்த காரியத்தை செய்யறது. இப்போ நம்ம ஒண்ணுன்னா நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது விஷயம் என்னன்னா, தன் சொந்த மகனையே கொலை செய்ய முற்பட்டார் என்று பாருங்க. ஏன் தன்னுடைய சொந்த மகனை கொலை செய்யணும்? தாவீதும் யோனத்தானும் இந்த உலகத்திலேயே எங்கேயுமே பார்க்க முடியாத ஃப்ரெண்டா இருந்தாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஃப்ரெண்டுனாலும் ஃப்ரெண்டு, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு, சச்ச ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா என்ன செய்தாங்க, இவங்க 2 பேரும் இருந்தாங்க. வேதம் அழகாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வர்ணிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவங்க 2 பேர்த்துடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கிறது, வித்தியாசங்கள் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கிறது. என்னன்னா, தாவீது ஒரு மேய்ப்பன், ஆனால் யோனத்தானோ யாரு அப்படின்னா, அவன் ஒரு இளவரசன். இங்க பாருங்க, யோனத்தான் தனக்கென்று அவன் கவசங்களை வைத்திருந்தான், ஈட்டிகளை வைத்திருந்தான். ஏன்னா அரண்மனையில வளர்க்கப்பட்டதுனால அவனுக்குன்னு வேண்டிய எல்லா உடைகளும் எல்லாமே இருந்தது. ஆனால் தாவீதுக்கு பாருங்க, ஒரு கவன் கல்லும் ஒரு சுரமண்டலத்தை மாத்திரம் வைத்திருந்தான். அல்லேலூயா. யோனத்தான் அரண்மனையிலே வளர்ந்தார். போர்க்கலையில் அவர் பயிற்சி பெற்றிருந்தார். தாவீது பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஊர் பெத்லகேம் என்கிற ஊர்ல ஆட்டு இடையனாக ஆடு மேய்க்கிற இந்த தொழிலை செய்து கொண்டு அதுல பயிற்சி பெற்றுக் கொண்டு இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா பாருங்க, யோனத்தான் மூத்த மகன். அவன் குடும்பத்திலேயே அவன் தான் பெரிய ஆளு. அடுத்த ராஜாவினுடைய ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு தகுதி யோனத்தானுக்கு இருந்தது. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேயே இருக்கிறதுலயே கடைசி பையன் அவன் தான். அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, இவனால எந்த விதத்திலும் தகுதி இல்லை, இவன் ராஜாவுக்கெல்லாம் எந்த பொருத்தமும் இல்லை என்று சொல்லி அவனை கண்டுக்காமல் விட்டு விட்டான். யோனத்தான் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன், தாவீது யூதா கோத்திரத்தை அவர் சேர்ந்தவர். இப்படி பல வேறுபாடுகள் ஏணி வச்சா கூட எட்டாது. இவங்க 2 பேர்த்துக்கு
ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஒரு சாதாரண ஆட்டு இடையன், அவன் யாரு, தேசத்துல ஒரு பிரின்ஸ், இளவரசன். ஆனா இவங்களுக்கு 2 பேருக்குள்ள இவன் ஒரு பெரிய யோனத்தானும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. யோனத்தானும் பராக்கிரமசாலி தான். 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. அவனும் ஆயுததாரி 2 பேரும் சேர்ந்து பெலிஸ்தியரையே முறியடிக்கிறான். அந்த அளவுக்கு இவனுக்குள்ள அந்த மைட்டி பவர் இருந்தது. பராக்கிரமத்துடைய பவர் யோனத்தானுக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. எப்ப அப்படின்னா, கோலியாத்தை கொன்ற பிறகு 2 பேரும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல அவங்க பழக ஆரம்பித்தார். நல்ல 2 பேர் இருந்தாங்க. பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்துல யாரையுமே நமக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னா, யாருமே இந்த ஃப்ரெண்டா இருக்கிறா அப்படின்னு ஒருத்தரும் உடன்படிக்கை பண்ண மாட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உடன்படிக்கை பண்ணவங்களை நீங்க பார்த்துருக்கிறீங்களா? யாருமே பண்ண மாட்டோம். சில நேரத்துல ஃப்ரெண்டோட சண்டை போட்டாங்கன்னா அவன் சில நேரத்துல விட்டுட்டு போயிடுவான். சாகர வரைக்கும் பேசவே மாட்டாங்க. ஆனா யோனத்தான் அப்படி இல்லை, தாவீது அப்படி இல்லை. 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான் என்று. உயிரை போல தாவீதை சிநேகித்தான். கீழே அந்த வசனத்தை பாருங்க. சவுல் அவனை தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்தான். அவனும் இவனும் உடன்படிக்கை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உடன்படிக்கை பண்ணி கொண்டார். அற்புதமான ஒரு நட்புல அழகம். வேதம் எவ்வளவு அழகாய் அவனுடைய நட்பை குறித்து விவரிக்கிறது. அடுத்தது பாருங்க. யோனத்தான் தன் உயிரை போல தான் எப்படி தன்னைத்தானே எப்படி நேசிக்கிறானோ அதே போல தாவீதை அவன் என்ன செய்தான்? ஆத்துமாவை போல அவன் நேசித்தான். தன் உயிரை போல அவன் நேசித்தான். 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 20:17 வாசிப்போம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான். தன் உயிரை சிநேகித்ததை போல, அவனை சொந்த உயிரை சிநேகித்தது போல யோனத்தான் தாவீதை சிநேகித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, சீப்பனாந்தரத்திலே தாவீது இருக்கிறாரு. சவுல் ராஜா அவனை துரத்திட்டே இருக்கிறாரு. இந்த டைம்ல அப்பாவுக்கு தெரியாம யோனத்தான் தாவீதை பார்க்கறதுக்கு சீப்பனாந்தரத்துக்கு வந்துட்டார். சீப்பனாந்தரத்துக்கு வந்து ஒரு பக்கம் அப்பாவை துரத்திட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் மகன் பாருங்க யார் மேல பாசம் காமிக்கிறார், நேசிக்கிறாரு. ஆமா, தாவீதை நேசிக்கிறார். பாருங்க, ஒரே குடும்பத்துல எப்படி இருக்கிறாங்க. அவன் அப்பா பகைத்தார், மகன் தாவீதை நேசித்தான் என்று பாருங்க. அந்த இடத்துல பாருங்க ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்கிறது. 23ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 23:15 நீங்க வாசித்து பாருங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீதுக்கு அறிவித்தபடினாலே தாவீது சீப்பனாந்தரத்துல ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்திற்கு போய் தேவனுக்குள் அவன் கைகளை திடப்படுத்தினான் என்று பாரு. அப்பாவை விட்டு ஓடி வந்து அவன் கைகளை என்ன செய்யறாரு? திடப்படுத்தி, நீ தைரியமா இரு, நீ பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது. யாரு சொல்ல முடியும்? இன்னைக்கு இருக்கிற பிரின்சஸ் எல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? அப்பாவுக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட்டா இருப்பாங்க. ராஜாவுக்கு தானே தன்னுடைய பிள்ளைகள் சப்போர்ட்டா இருப்பாங்க. உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் நீங்க பாருங்க, இவனுடைய நட்பு வேற மாதிரி இருக்கிறது. இவனுடைய காரியம், யோனத்தானுடைய காரியம் வேற மாதிரி இருக்கிறது. அப்பா துரத்திட்டு இருக்கிற அப்பாவை விட்டு ஓடி வந்து
தாவீதுடைய கைகளை திடப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கீழே இருக்கிற வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்படாது சொல்றான், நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். யாருங்க சொல்ல முடியும் இந்த மாதிரி வார்த்தைய? யார் சொல்ல முடியும்? எங்க அப்பா ராஜாவா இருக்கிறாருன்னா அடுத்த போஸ்டிங் யாருதான் வர முடியும்? ஆமா, நான் தான் பிரின்ஸா இருக்கிறேன், அடுத்தது நான் தான் அந்த போஸ்டிங் வர முடியும். நீ எப்பறா ஒரு ஆட்டு இடையன் எங்க அப்பா ஸ்தானத்துல வந்து நீ ராஜாவாகிறதுக்கு நீ இப்படி அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று தாவீதை, ஆமா, யோனத்தான் அப்பாவை விட அதிகமாக வெறுக்க வேண்டும். அதுதான் உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் நல்ல கவனிங்களே, ஆனால் யோனத்தான் தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்தை அவன் மதித்தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தாவீது செய்தது போலவே யோனத்தான் செய்கிற என்னன்னா, தாவீது சவுல் ராஜாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை அவன் மதித்தான். அவரை ஒரு நாளும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைப்பட மாட்டேன். அவர் வந்து கத்தரா எடுத்தால் ஆகட்டும் அல்லது யுத்தத்தால் மடிந்தால் ஆகட்டும், நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் சவுல் ராஜா மேல கைப்பட மாட்டேன். அதேனுடைய எண்ணம் தான், சேம் திங் தான் யாருக்குள்ள, யோனத்தானுக்குள்ள இருந்தது. அவன் கையை திடப்படுத்தி சொல்றான், நீ ராஜாவா இருப்பா, உனக்கு அடுத்தது ரெண்டாவதா நான் தேசத்தில் இருக்கேன். யாருங்க சொல்ல முடியும்? இதுதாங்க உண்மையான ட்ரூ லவ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இதுதான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம், நீங்க வாசித்து பாருங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் அந்த 23வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க. சொல்றாரு, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமா இருந்த. அவங்க இறந்துட்டாங்க. இறந்து பாடும்போது இறந்த போது அவங்களுக்காக புலம்பல் தாவீது பாடுறாரு. புலம்பல் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. மரணத்திலும் பிரிந்து போவதில்லை, கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலம். 2 பேர் இறந்துட்டாங்க. அப்பா அம்மாவும் ஒரே நாள்ல இறந்துட்டாங்க. இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு ரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது நீங்கள் புலம்புங்கள். சொல்றாரு, போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே, என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய், உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய லவ்வை பார்க்கிலும், அது எப்படி, அன்பை பார்க்கிலும் அது எப்படி இருந்தது? அது ஸ்திரீகளின் சிநேகத்தை விட உன்னுடைய அன்பு எனக்கு ஆச்சரியப்படுத்துகிறது. அவங்க 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் சாகர வரைக்கும். ஹல்லேலூயா. அதனால சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னா, சவுல் மரிச்ச பிறகு, யோனத்தான் மரிச்ச பிறகு, தாவீது இந்த 9ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல கேட்கிறாங்க, சவுலுடைய வர்க்கத்துல வந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா, வம்சத்தில் வந்தவங்க யாராவது இருக்காங்களா, யோனத்தானுடைய குமாரர் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கும் போது, ஆமா, ஏன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் மாத்திரம் இருக்கிறான். அவனை கண்டுபிடிச்ச கொண்டு வந்தாங்க. தாவீதுடைய பந்தியிலே அவன் தினமும் மோவிபோசு சாப்பிட்டான் என்று பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு 2 பேர்த்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி அவர் ஃப்ரெண்டா இருந்தாங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருந்தாங்க. பாருங்க, ஒரு நாள் அமாவாசை டைம்ல எப்பவுமே ராஜாக்கள் அவங்களுடைய படை வீரர்கள் உறவினர்கள் எல்லாம் கூடி போஜனம் பண்ணுவது இஸ்ரவேலிலே வழக்கமாய் இருந்தது. அந்த நேரத்துல பாருங்க, தாவீதுக்கு தெரிஞ்சது, அப்பா எந்த டைம்ல வந்தாலும் யோனத்தான் இடத்துல சொல்றாரு, உங்க அப்பா என்ன செய்வாரு, கொன்று போடுவார். ஆகவே எனக்காக உங்க அப்பா இடத்துல ஏதாவது ஒன்று பேசி சமாளி, நான் அந்த பந்திக்கு நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார் ஒரு டைம்ல. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சரி
நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் என்னுடைய அப்பா அம்மாவை கூட்டிட்டு சகோதரர்களை கூட்டிட்டு போயிட்டு பெத்லகேம்ல இருக்கிற அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நான் பலியிடுவதற்காக கர்த்தருக்கு பலியிடுவதற்காக நான் போயிட்டேன்னு சொல்லிடு, நீ அப்பாவை எப்படியா சமாளிச்சுக்கன்னு சொல்லுவார். அமாவாசை வந்தது, எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்பனையரு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பெரிய டேபிள் போடுறாங்க, பந்தி பரிமாறுறாங்க. யோனத்தான் வந்து உட்கார்றாரு. ஆனால் அந்த பந்தியில யாரு இல்லை? தாவீது இல்லை. தாவீது இல்லாதப்போ சரி ஃபர்ஸ்ட் நாள் அவன் என்ன பண்ணிட்டான், சரி இவன் வேற தீட்டா இருப்பானா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் நாள் விட்டுறான். அமாவாசைக்கு மறுநாள் பார்க்கறான், மறுநாளும் எங்க இல்லை, தாவீது அந்த இடத்துல இல்லை. சவுல் ராஜாவுக்கு பயங்கர கோபம் இருக்கு. சரி நேத்து இல்லை, ஓகே, இன்னைக்கு அவன் வந்திருக்கலாம். இல்லை, ஏன் அப்படி கேட்கிறான் அப்படின்னா, அவன் மேல இருக்கிற பாசத்தினால் கேட்கல. அவனுடைய இன்டென்ஷன், நோக்கமே வேறையா இருந்தது. என்னன்னா, தாவீதை அந்த பந்தியில வச்சு போட்டு தள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவன் கேட்கும்போது யோனத்தானை கேட்கிறான், எங்க போயிட்டான் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, அவன் போய் தன்னுடைய தகப்பனோட தாயோடு கூட பலியை குடும்பமாக செலுத்துவதற்கு அவன் போயிட்டான், பலி செலுத்துவதற்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, தாவீது சவுல் ராஜா யோனத்தான் மேல பயங்கர கோபப்படும், பயங்கர காண்டாரு. அந்த வசனத்தை பாருங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு. அந்த வசனத்தை அதிகாரத்தை சொல்லி வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்தே வாசி. 20ஆம் அதிகாரம் 24 வேண்டாம், அந்த 29, 28, 29, 30 வாசிக்கலாம். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, நான் அங்கே போக வேண்டும், என் குடும்பத்தார் ஊரிலே பலியிட போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததனால் நான் என் சகோதரரை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். இதனால் தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அதனாலதான் வரல. அப்போ 30ஆம் வசனத்தை பாருங்க, சவுல் திட்டுறாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது சவுல் யோனத்தான் மேலே கோபம் உண்டவனாகி அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவனின் மகனே, நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டதை நான் அறிவேன் என்றார். திட்டார். அவனைவே திட்டார், அவன் மனைவியே திட்டார். அதுக்கு பிறந்த மகனே அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு? தப்பா பேசுற. எவ்வளவு அசிங்கமா பேசுறாரு பாத்தீங்களா? அங்க பிறந்த இரண்டகமும், ஏற்கனவே இவருதான் இரண்டகமும் மாறுபாடுமான விஷயங்களிலே ஈடுபட்டவர். அதே போல அவர் யோனத்தான் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்ய, தாவீதோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்ததற்காக இந்த மாதிரி விஷயத்தை அவர் திட்டுகிறதை பார்க்கிறோம். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை, இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றார். இப்ப யோனத்தானும் சும்மா இருக்கல, தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அப்பாவினிடத்துல என்ன செய்யறான்? அவன் சண்டை போடுறான் பாருங்க. யோனத்தான் பாருங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன உனக்கு செய்தான்? கூட கூட பேசுறான் அப்பா கூட. அவன் ஏன் சாகணும், நீங்க ஏன் அவனை கொல்லணும், அவன் உங்களுக்கு செய்த காரியம் என்ன? தாவீது ஒரு நாளும் சவுல் ராஜாவுக்கு துரோகம் பண்ணினதே கிடையாது. அல்லேலூயா. துரோகம் பண்ணினதே இல்லைங்க. அவர் சவுல் ராஜாவை கொல்ல வேண்டும் என்றால் எப்பவோ வாய்ப்பு கிடைத்தது, அப்பவெல்லாம் கொண்டிருக்கிறார். ஆனால் அது தாவீது செய்யவே இல்லை, நன்மை தான் செய்தார். ஆனால் சவுல் ராஜா தான் தீமையான காரியத்தை தாவீதுக்கு செய்தான் என்று பார்க்க திட்டார். திட்டிட்டு யோனத்தான் பாருங்க 33ஆம் வருஷம், அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை யோனத்தான் அறிந்து கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்து அமாவாசையின் மறுநாளாகி அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்! இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவன் என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய அவன் மகனையே என்ன செய்யறான்? கொலை செய்யறான். கீழே அந்த வசனத்துல நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்கு என்னன்னா, தாவீது அப்பா இப்படி எல்லாம் பேசினாரு அப்படின்னு அவன் யோனத்தானுக்கு தெரிஞ்ச போது அவனுடைய இருதயம் ரொம்ப பாதிக்கும். நாம அந்த வசனத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. போஜனம், அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் வியாதியே வந்துருச்சு.
ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். யோனத்தான் தாவீதோடு கூட இருக்கிற, தாவீதோடு கூட சப்போர்ட் பண்ணுகிறார் என்று அறிந்த போது பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருந்த அப்படின்னா அவனை கொலை செய்ய கூப்பிட்டான் என்றார். நீதிமொழிகள் அழகா சாலமோன் ஞானி சொல்றாரு, நீதிமொழிகள் புத்தகம் 17:17 நீங்க வாசிச்சு பாருங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆபத்தில் உதவவே சகோதரன். உண்மையான நண்பன்னா இப்படி, என் நண்பன்னா உயிரையே கொடுப்பான். அதுக்கு உதாரணம் யாருதான்? யோனத்தான் தான். நண்பன்னா என்ன கொடுப்பான்? குடமொழியில உயிரையே கொடுப்பான். அதற்கு உதாரணமாய் திகழ்ந்தவன் இந்த யோனத்தான். அல்லேலூயா. தாவீது ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருந்தான். ஏனென்றால் அவனுடைய குடும்ப சந்ததி அழிந்து போகக்கூடாது என்பதற்காக யோனத்தான் என்ற மகனை காப்பாற்றி அவனுடைய பந்தியிலே அனுதினமும் போஜனம் செய்யும்படியாய் வைத்தார் என்று ஃபர்ஸ்ட் காரியமா. இரண்டாவது என்னன்னா, நோபில் உள்ள 85 ஆசாரியர்களை, குடும்பங்களையும் ஆடு மாடுகளையும் அழித்து போட்டான். இந்த வேத பகுதி 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீதுக்கு பசியா இருந்த போது அவன் தேசத்துக்குள்ள வராரு. தேசத்துக்குள்ள வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராரு. அங்க கூடாரத்துல ஒரு ஆசாரியன், நோபில் இருக்கிற ஆசாரியன் அகிமெலேக் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. இவர் காடுகளிலே அடைந்து திரிந்த போது ரொம்ப பசி வந்துருச்சு. பசி வந்த உடனே டெய்லி என்ன செய்வாங்க, அப்பத்தை சுட சுட அப்பத்தை அந்த மேஜின் மேல், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மேஜின் மேல் சுட்டு வைப்பாங்க. அது படைதான போது அந்த படைதானத்தை எடுத்து விட்டு புது அப்பத்தை சுட்டு வைப்பாங்க. தாவீது என்ன பண்ணாரு, பசிக்காக தன்னுடைய அவன் கூட இருக்கிற வீரர்களுடைய பசிக்காக ஏதாவது அப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்க வந்தார். அவ்வளவுதான். என்னன்னா அவன் கேட்க வந்த போது அதே நேரத்துல அப்பத்தை அவங்களுக்குள்ள 2 பேர்த்துக்கு நடக்கிற சம்பாஷணை அந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ அப்பத்தை எடுத்து நாம என்ன செய்யணும், கொடுக்க கூடாதுன்னு அவர் பேசுறாரு. படையப்பம் இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. படையப்பத்தை என்ன செய்யறாரு, தாவீது நீங்களாம் சுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. படையப்பத்தை அவன் எடுத்து கொள்ளுகிறான். இப்போ அதே நேரத்துல உங்கள்கிட்ட ஏதாவது ஆயுதங்கள் இருக்கிறா அப்படின்னு அகிமெலேக் ஆசாரியன் இடத்துல கேட்கும்போது இருக்கு. ஏன்னா பெலிஸ்தியனாகி கோலியாத்தை கொன்ற அந்த பட்டைய என் இடத்துல இருக்கு, அதை பத்திரமா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு தாவீது இடத்துல அவன் எடுத்து கொடுக்கிறான். இவங்க 2 பேரும் பேசிக்கொண்டிருந்த சம்பாஷணை, இவங்க பேசிக்கொண்டிருக்கிறதை சவுல் ராஜாவின் மெய்ப்பர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற தோவே அப்படிங்கிற மனுஷன் அதை கேட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, அவன் கேட்டு நேரா போய் யார் இடத்துல பத்த வைக்கிறான், நம்ம லாங்குவேஜ்ல இப்ப சும்மா சாதாரணமா பேசி கொண்டிருந்தாங்க. ஆனா பத்த வச்சு சில பொய்யான காரியத்தை அந்த அந்த மனுஷன் சவுல் ராஜாவின் இடத்துல அறிக்கை எடுக்கிறார். என்னன்னா, உண்மை கொள்ளுவதற்கு, ராஜாவாகி உண்மை கொள்வதற்கு ஆசாரியனாகிய அகிமெலேக்கும் தாவீதும் கர்த்தர் இடத்துல விசாரித்துக் கொண்டிருந்தார்கள் என்றான். ஆனா தாவீது எதுக்காக வந்தாரு, பசிக்கு ஏதாவது கொஞ்சம் அப்பத்தை, கொஞ்சம் ஆசாரியன் இடத்துல ஏதாவது, ஏன்னா டெய்லி அதை வைப்பாங்க, சுட சுட வைப்பாங்க. அடுத்த நாள் அப்பம் தீர்ந்த போது அதை அடுப்பு மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதாவது கிடைக்கும். அதை ஒரு எண்ணத்துல வந்து பசி ஆற்றுவதற்காக வந்தார். ராஜா அவர் தாவீது சொல்ற ராஜாவினுடைய காரியம் பயங்கரமா இருக்கு, பெலிஸ்தீன் யுத்தத்துக்கு வந்தாங்க, ஏதாவது பட்டம். இதுதான் அவங்களுக்குள்ள நடந்த ஒரு சம்பாஷணை, இதுதான் விஷயமே. ஆனால் அதை கேட்டு பார்த்து சொன்ன மனுஷன் 1க்கு 2 போய் என்ன யார்கிட்ட சொல்லிட்டான், அவன்கிட்ட சொன்னான் என்று நம்ம வந்து பாருங்க. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசி பாருங்க. 22ஆம் அதிகாரத்துக்கு என்னோடு கூட வாங்க. 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரன் ஒருவன் ஏதோமினாகிய தோவே பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனின் நோபில் இருக்கிற அகிதூப்பின் குமாரனாகிய அகிமனிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான் என்று பாருங்க. அவனுக்காக கர்த்தரிடத்துல சவுலை கொண்டுருவனா, என்னால ஜெயிக்க முடியுமா,
அப்படின்னு விசாரிச்சான்னு பொய் சொல்லுவான் அந்த தோவை, சத்துரு மாதிரி. இப்ப என்ன நடக்குது? ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூப்பின் குமாரனாக அகிமினிடத்தில் வரக்கண்டு அவன் இவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வடிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். அப்பொழுது ராஜா அகிதூப்பின் குமாரனாக அபிமெலேக்கை என்னும் ஆசாரியனும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியர்களையும் அழைப்பித்தார். அவர்கள் எல்லாரும் ராஜாவிடத்துல வந்தார். ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்து நடக்கிறப்ப நின்று கேட்கிறா, இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்களா? தாவீது, அதாவது சவுல் ராஜா என்ன நினைச்சிட்டாருன்னா, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி ஆசாரியனும் தாவீதுக்கு உடந்தையா இருந்து என்னை கொல்லுவதற்கு சதி பண்ணிட்டான்னு மனசுல தப்பு கணக்கு போட்டு என்ன பண்றான்னா 85 ஆசாரியர்களை அன்றைய தினம் சாகடிக்கும். 85 ஆசாரியர். அவ்வளவு மோசமான ஒரு பொல்லாத, அவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரா இருக்கிற, பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களை கொலை செய்வதற்கு அவனுடைய எண்ணம் வந்தது என்று நீங்கள் பாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு பொல்லாத ஆவி எப்படி செயல்படுதுன்னு பாரு. தேவனுடைய ஊழியக்காரனை கூட என்ன செய்யல, விட்டு வைக்கவில்லை. அவனை கொலை செய்வதற்கு அந்த பொல்லாத ஆவி முயற்சிக்கிறது. அவனோடு கூட இருந்த போர் சேவகர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்றான், இவன் இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் தாவீதோடு கூட, ஈசாயின் மகனாகிய இந்த தாவீதோடு கூட சேர்ந்து என்னை பழித்தீர்த்த இவர்கள் நினைத்தபடினாலே இவர்களை எல்லாம் நீங்க வெட்டி தள்ளுங்க என்று போர் சேவகர்கள் இடத்திலே சவுல் ராஜா சொல்லும் போது, அந்த போர் சேவகர்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. என்னன்னா, அவங்க போய் அந்த மாதிரி காரியத்தை செய்யாதபடிக்கு அவங்க விலகி இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட யாருக்கு தெரியல, சவுல் ராஜாவுக்கு தெரியல. 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த 22:17 வாசி. பின்பு ராஜா தன்னண்டையில் நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றார்கள். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. நிறைய பேர் நிற்கிறாங்க, ஐயோ அவங்க கர்த்தருக்குரிய ஆசாரியர், அவங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏன்னா பிரதானமான ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டில் 3 உண்டு. ஒன்று ராஜா, 2வது ஆசாரியர், 3வது தீர்க்கதரிசி. இதெல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எனக்கு, ஐயோ இந்த மாதிரி விஷயத்தை நான் செய்தேன்னா என் குடும்பம் வீணா போய், என் குழந்தைகள் அழிந்து போவார், நான் அழிந்து போய் விடுவேன். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் மேலே என்னுடைய கையை நான் நீட்ட மாட்டேன். இவ்வளவு அவன் வைராக்கியமா இருக்கிறான். இன்னைக்கு சாதாரணமா ஊழியக்காரன் நம்ம பேசிடும், சாதாரணமா ஊழியக்காரனை அடிச்சிடுறாங்க. இன்னைக்கு சாதாரணமா ஊழியக்காரனை கடுத்து பிடிச்சி சபை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அதனுடைய நிலைமையெல்லாம் என்ன தெரியுமா? யார் பாதிக்கப்படுவார்கள் தெரியுமா? ஊழியக்காரன்ங்கிறது நீங்க ஏற்படுத்தின, விசுவாசிகளாய் ஒருத்தனை ஏற்படுத்தின விஷயம் அல்ல. ஊழியக்காரன் என்பது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா யாரும் ஏற்படுகிறது இல்லை என்று வேதத்திலே வாசிக்கும். தானா யாரும் வருகிறது இல்லை. அழைத்ததெல்லாமே கர்த்தர் அழைத்திருக்கிறார். உலகத்து தோற்றத்துக்கு முன்பதாக அழைத்திருக்கிறார். ஆசாரியங்கிறவன் இந்த இடத்துல சாதாரணமாய் வந்து நிற்பது அல்ல, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வந்து நிற்பவன். அவனை பேசுறதுக்கே நம்ம யோசிக்கணும். மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக கோராகின் புத்திரர் பேசும்போது ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்து உயிரோடு கர்த்தர் பூமியில அவங்களை தள்ளினார். அதெல்லாம் பாதாளத்தில். தன்னுடைய சகோதரியாகிய மிரியாமே மோசேக்கு விரோதமாய் பேசும்போது கர்த்தர் அவன் மேல குஷ்டரோகத்தை கர்த்தர் வர பண்ணினார். அப்படிதானே? ஆசாரியர்களுக்கு விரோதமாய் உசியா ராஜா போய் ஊழியம் செய்த போது கர்த்தர் அவனையும் குஷ்டரோகத்தினாலே பாதித்தார். சாதாரணமான விஷயம் அல்ல. மற்ற படை வீரர்கள் தான் ஒதுங்கி நிக்கிறாங்க. ஐயோ இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். இவ பாருங்க, உயிரோடு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி உயிரோடு இருந்த போதும் ஒரு நாளும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு செவிக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை என்று சவுல் ராஜா சொன்னார்.
நிறைய விஷயங்கள் சொன்ன, அப்படி செய்யாத, முரண்பாடு பண்ணாத, தேவனுக்கு விரோதமான காரியத்தை அப்பவும் கேட்கவே இல்லை, எதுக்குமே கேட்கல. தான் மாத்திரமே, ஏன்னா வளர்ந்த போது தன்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாம் மறந்து வளர்ந்த போது பணத்துக்கும் பொருளாசைக்கும் சார்ந்து கொண்டு ஊழியக்காரங்களை மதிக்காமல் போய்விட்டான். அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுக்கு விரோதமான காரியத்தை சவுல் ராஜா செய்தது நிமித்தமாக சாகும் வரைக்கும் அவனிடத்துல பேசவே கிடையாது. சாகும் வரைக்கும் பேசலாம், மூஞ்சியே பார்க்கலீங்க சாமுவேல் தீர்க்கதரிசி. அல்லேலூயா. எந்த விஷயத்துக்கும் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற அந்த விஷயத்தை தவிர வேற எந்த ஒரு அரசியல் காரியத்துக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசி வரவில்லை. அவன் வேதனைப்பட்டு கொண்டே ஆண்டவர் சொல்றார், துக்கப்படு, ஏன் நீ போய் ஆண்டவரே சொல்றார், ஏன் அவனுக்காக கஷ்டப்படுற, பெத்லெகேமுக்கு போ, ஈசாயின் மகன் ஒருத்தருக்கு அவனை தேர்ந்தெடு, அவனை நான் ராஜாவாக என்ன செய்தேன், தேசத்துக்கு அபிஷேகித்து வைத்து நியமித்து இருக்கிற, நீ அங்க போன கர்த்தர் அனுப்புற. அது வரைக்கும் அவனுடைய மனது கர்த்தரை வேதனைப்படுத்தி விட்டானே, கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டானே, அவருடைய இருதயம் மனம் நோகும்படி செய்தானே என்று அங்கு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஊழியக்காரங்களை அவன் மதிக்கவே இல்லைங்க. இங்க பாருங்க, ஆசாரியன் என்று பேர் சொல்லி கூட அவன் கூப்பிடவில்லை. ஆசாரியன் என்று அவனை ஒரு கணம் பண்ணல, பேர் சொல்லி அவங்க அப்பா பேரை சொல்லி இவன் என்ன செய்யறான், கூப்பிடுறான், அகிமெலேக்கு கூப்பிடுறான். அவங்கெல்லாம் மற்ற போர் செய்வர்கள் எல்லாம் இவனை இந்த மாதிரி ஆசாரியர்களுக்கு விரோதமாய் எழும்பாத போது இந்த போட்டு கொடுத்தான் பாருங்க தோவை என்கிற மனுஷன், நீ போய் அவங்க மேல வெட்டுறான்னு சொன்ன உடனே அவன் என்ன, அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருந்ததுன்னு, ஒருவேளை ராஜா இந்த மாதிரி செய்தா நமக்கு பதவி உயர்வு கொடுப்பா, நமக்கு செல்வங்களை கொடுப்பா, நமக்கு நிறைய ஆசீர்வாதம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அவன் நம்ம கொண்டு போய் வைப்பார் என்று அறிந்து அவன் போய் 85 ஆசாரிகளை துணிகரமாக வெட்டினான். கீழ்கண்ட வசனத்தை பாருங்க. அப்பொழுது ராஜா தோவைக்கு 18வது வருஷம், அப்பொழுது ராஜா தோவைக்கை நோக்கி, நீ போய் ஆசாரிகளை கொண்டு போடு என்றான். ஏதோமியனாகிய தோவை தாமதமின்றி போனான். ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்று போட்டார். அவங்கள 85 பேரை கொன்னது மாத்திரமல்ல, அவன் நோபில் இருக்கிற அவன் ஊருக்கு போய் அங்க இருக்கிற எல்லா அவனுடைய ஆடு மாடுகள், ஊழியக்காரனுடைய அந்த ஆசாருடைய மனைவிகள், பிள்ளைகள், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யறான், அவன் அழிச்சு போடுது. எல்லாம் எல்லாமே போயிருது. கீழே இருக்கிற வசனத்தை, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபில் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினாலே அவன் வெட்டி போட்டான் என்று. எவ்வளவு துணிகரம் பாருங்க. அப்போ ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்கு, தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை விட்டு போய் பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் ஊழியக்காரன் என்று கூட பார்க்காம, ஆசாரியர்கள் என்று பார்க்காம, அவன் மத்தியஸ்தன் என்று கூட பார்க்காமல் அவர்களை கொலை செய்தான் என்று பார்க்க. எவ்வளவு இந்த டைம்ல தாங்க தாவீது ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். 52வது சங்கீதத்தை இந்த டைம்ல தான் தாவீது எழுதுறார். அதை கூட கொஞ்சம் வாசிக்கலாம், அதை கூட என்னோட கூட சேர்ந்து நீங்க வாசிங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். வாசிக்கலாமா? 52வது சங்கீதத்துல தலைப்புல பாருங்க, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவைக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த விந்து தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். இது அந்த பகுதியில இந்த சங்கீதத்தை எழுதி வச்சுக்கணும். சொல்ற, பலவான பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறார், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது, நீ கேடுகளை செய்ய எத்தனை பண்ணுகிறாய். தோபேக்கை பார்த்து சொல்றார், கேடு செய்ய நீ எத்தனை பண்ணுகிறாய், கபடி செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல என்ன செய்ய இருக்கிறது, நன்மையானவைகளை பார்க்கணும் தீமையையும் யதார்த்தத்தை பேசுகிறதை பார்க்கணும், நீ பொய் சொன்னாய். தோபேக்கே நீ பொய் சொல்ற இல்ல. அடுத்தது, கபடம் உள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளை நீ விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கு மீறாதபடி அடித்து போடுவா. அவர் உன்னை பிடித்து உன் வாசல் ஸ்தலத்தில் இருந்து பிடுங்கி என் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நீதிமான்கள் அதை கண்டு
பயந்து அவனை பார்த்து நகைப்பார்கள் என்று அந்த தோபிக்கை குறித்து அவன் எழுதுகிறதை ஹல்லேலூயா. அதே போல அவனுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமாய் அவன் மரித்து போனான். அதிலிருந்து ஒரு ஆசாரியன் தப்பித்து போய் தாவீதின் இடத்துல போய் சேர்ந்து தாவீதுக்கு இந்த விதமான வார்த்தைகளை எல்லாம் அவன் சொன்னான் என்று பார்க்கிறோம். தாவீது அவனை கொஞ்ச நாள் அவன் இடத்துல ஆசாரியனாக வைத்தார். மூன்றாவது காரியம், ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம் என்னன்னா, குறி சொல்லுகிற பெண்ணை தேடி பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. பெலிஸ்தியர் வந்து திரண்டு, எப்பவுமே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்துல பெலிஸ்தியர் திரளான கூட்டமாக வந்து இஸ்ரவேல் தேசத்தோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு வந்தாங்க. நீங்க வாசிக்கலாம், 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷனும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவா என்றார். இப்படி நம்ம வாசிக்கிறோமா? வாசித்து பாருங்க. 4வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினார். அவர்கள் கில்போவாவில் பாளையம் இறங்கி இருந்தார்கள். சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்ட போது பயந்தான் என்று பாருங்க. பெருசா வந்து நிக்கிறாங்க. இவருக்கு எப்ப பார்த்தாலும் பெரிய கூட்டம் நின்னாவே இவருக்கு பயம் வந்துடும். ஆங்கில பைபிள்ல ட்ரம்பிளிங் த ஹார்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய இருதயம் நடுங்கினது. இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க. அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. அவனுடைய ஹார்ட் ட்ரம்பிளிங் என்று எழுதப்பட்டது. நடுங்கிட்டு இருந்தது அந்த படையை பார்த்து என்று இருக்கிறது. இப்ப இந்த நேரத்துல யாரு ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான்? ஆண்டவர் ஏதாவது பதில் தருவாரா அப்படின்னு போய் கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யல, அவனுக்கு பதில் தரவில்லை. ஏதாவது தீர்க்க தரிசனம் கிடைக்குமா என்று போய் கேட்கிறான். தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறார். தீர்க்க தரிசனத்தினாலும் கர்த்தர் அவனுக்கு பதில் தர, ஏதோ உரியும் துணியும் என்கிற அந்த காரியத்தினாலே போய் கேட்கிறான். அதனாலேயும் கர்த்தர் அவனுக்கு பதில் தரவில்லை. ஏன்னா சாமுவேல் உயிரோடு இருந்த போது அதையெல்லாம் மதிக்காதே போனான். தீர்க்க தரிசனமாவது ஒன்னாவது, உரியுமாவது ஒன்னாவது, துணியுமாவது ஒன்னாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதா அதெல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் வாழ்ந்த ராஜாவாக. ஆனால் இவனுக்கு இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்தது என்று தெரிந்த போதும் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகும்போது கர்த்தர் எந்த விதத்திலும் அவனுக்கு என்ன செய்யல, பதில் அளிக்கவில்லை. ஒருவேளை சவுல் ராஜா மனம் திரும்பி இருந்திருந்தால் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்திருப்பாரு, செவி. ஆனா மனம் திரும்பாம இப்ப வரைக்குமே அவர் மனம் திரும்பவே இல்லை. அப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தரிடத்துல எந்த விதமான பதில் வரவில்லை என்று அறிந்த போது அவனுடைய மைண்ட்ல ஓடுது என்னன்னா, ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரியை பார்த்துட்டு நம்முடைய காரியங்களை தெரிஞ்சுக்கலாம் சொல்லி அவனுடைய மைண்ட் போகிறது. தேவன் நம்ம இடத்துல இல்லைன்னா, தேவன் நம்மை விட்டு போயிட்டாருன்னா, நல்ல ஒரு பொல்லாதாவி நம்ம நிரப்பிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம யாரை தேடி போவோம் தெரியுமா? கிறிஸ்தவங்க கூட எதை தேடி போவோம்? சூனியக்காரியை தேடி போவோம், மந்திரவாதியை தேடி போவோம். என்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா செத்தவங்க இடத்துல குறி கேட்கிறாங்க. செத்தவங்க இடத்துல விட்ச் கிராஃப்ட் குறி சொல்லுகிற ஒரு பெண்மணி என்று பார்க்க சவுல் ராஜா என்ன செய்யறாரு? நேரடியா போகல, ஸ்ட்ரைட்டா வந்து ராஜாவா போகாம வேஷம் மாதிரி போறாரு. ஏன் அப்படி போறாரு அப்படின்னா, முந்தி ஆரம்ப காலத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்த காலங்களிலே ஒரு சூனியக்காரியும் மந்திரவாதிகளும் குறி சொல்லுவர்களும் தேசத்துல இராதபடிக்கு அவங்க எல்லாரையும் நிர்மூலமாக்கி துரத்தினார். ஆனால் இந்த ஸ்திரீ பாத்தீங்கன்னா ரகசியமாக ராஜாவுக்கு தெரியாம, யாருக்கு தெரியாம இந்த தொழிலிலே அவள் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய சேவகர்கிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல அவர் வந்து அந்த ஏரியா பாருங்க, 7வது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றால், அதற்கு ஊழியக்காரில் எந்த ஒரு பெண் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவள் இடத்துல போறான், சவுல் ராஜா போறார். ஆனா சவுல் ராஜா போவது மிகப்பெரிய தேவனுடைய பார்வையில அருவருப்பானது. அப்படிதானே? அவன் அப்படிதான் போவான். ஏன்னா தேவ ஆவி அவனுக்குள்ள இல்ல, பொல்லாதாவி இருக்கிறதுனால பொல்லாதாவி எங்க நடத்துதோ அங்கதான் சவுல் ராஜா போவார். அதனால குறி சொல்லுகிற பெண்ணை பைபிள்ல இருக்குது. ஆண்டவர் மிகவும்
பண்ணக்கூடிய அருவருத்து வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா என்ன தெரியுங்களா? இந்த சூனியம் தான். பில்லி சூனியம், மந்திரங்கள், செய்வனை, இதெல்லாம் தேசத்திலேயே இல்லாதபடிக்கு கர்த்தர் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய நோக்கமா இருக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு, உங்களுக்கு காண்பிக்கிற வசனத்தை. யாத்திராமத்தின் புஸ்தகத்துக்கு என்னோடு கூட வாங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 22:18 ஒருத்தர் வாசிங்க. லேவியராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10-13 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஃபர்ஸ்ட் 22:18 வாசிங்க பார்க்கலாம். சூனியக்காரியை உயிரோட நீ வைக்காத. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, சூனியக்காரியை உயிரோட நீ வைக்காத. அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசி. லேவியராமம் 19. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை நீங்கள் தேடாதிருங்கள். தேசம் அவர்களாலே தீட்டுப்படும், நீங்களும் தீட்டுப்படாதபடிக்கு நீங்க பாருங்க. அவர்களால் தீட்டுப்பட அவளை தேடி நாடி போகாதீங்க சொல்றாரு. அதே போல லேவியராமம் 20:6 கூட படிங்களேன். 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் அறுப்புண்டு போக பண்ணுவே என்று நம்ம பார்க்கிறோம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக ஆண்டவர் இதெல்லாம் ரொம்ப விரோதிக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வசனம் இருக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து நீங்க வாசிங்க. உபாகம புஸ்தகத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 18:10 வாசிக்கிறேன்னு. தன் மகனையாவது தீ கடக்க பண்ணுகிறவன், அந்த தீயில நடக்க சொல்றான். தீயை கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவன். நல்லா கவனிங்க. நாள் பார்க்கிற, கல்யாண நாள் பார்க்கிறவன், அல்லது என்ன நாள், பல நாட்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாளா, இந்த நாள் கெட்ட நாளா, இது அமாவாசையா, இது பௌர்ணமியா, இந்த சில ஆண்டவர் நான் மற்றவங்களை சொல்ல, கிறிஸ்தவங்களை தான் சொல்றேன். அந்தந்த நாள் பார்க்குற கிறிஸ்தவங்க நிறைய உண்டு இருக்கிறாங்களா இல்லை? பேப்பர் படிச்சுட்டே அவங்க என்ன செய்வாங்க, அவன் கடகராசியா இருந்தா கடகத்தை குறித்து பார்ப்பான். நமக்கு இன்னைக்கு குழப்பம் எப்படி போகுது? நிறைய உண்மையா கிறிஸ்டியன்ஸ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜென்டல்ஸ், புறஜாதிகளை நான் சொல்லல. யாரை சொல்றேன்? கிறிஸ்துவ மக்களை தான் சொல்றேன். அப்படியே பேப்பர் வச்சு சைடு அப்படியே பார்க்கறது, விருச்சகத்தை பார்க்கறது, கடகத்தை பார்க்கறது, இல்ல மருந்தெடுக்கிறேன்னு எங்க ஓடுறது, இதெல்லாம் ரொம்ப பாவமானது. இது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பான. தயவு செய்து இது நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கிறிஸ்தவம் நம்மளாம் செய்யறது, நம்மளாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், இந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க சொல்றா. நிறைய கிறிஸ்தவங்க இந்த மாதிரி செய்ய சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நாள் பார்க்குற. எத்தனை கிறிஸ்தவங்க நாள் பார்த்து திருமணம் பண்றாங்க தெரியுங்களா? எத்தனை கிறிஸ்தவங்க நாள் பார்த்து வீட்டு பால் காய்ச்சறாங்க தெரியுமா? எத்தனை கிறிஸ்தவங்க நாள் பார்த்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க தெரியுமா? அஷ்டமியில தான் அனுப்புவேன், நவமியில தான் அனுப்பாது, விஜயதசமியில தான் அனுப்புவேன். அப்பதான் நல்ல படிப்பு வரும். தவறான விஷயம். நம்ம இந்த விஷயத்தை மற்ற உலகத்தான் செய்தது போல நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமா, நாள் இந்த புதன்கிழமை தான் நல்ல நாள், திங்கட்கிழமை தான் நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை நல்லதல்ல, செவ்வாய் வெறுவாய், அப்படிதானே? சனிக்கிழமை சனி. கர்த்தர் 6 நாளை நல்லா தாங்க படிச்சது. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சனிக்கிழமை எவனாவது செத்துட்டா கூட ஒருத்தன் என்ன செய்யும், கூட்டிட்டு போவும். மக்கள் எப்படியெல்லாம் பேசுறாங்க இல்ல? ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுச்சுன்னா அந்த நாளையும் நேரத்தையும் சமயத்தையும் போய் கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க, இந்த டைம்ல இந்த மாதிரி வந்திருக்கா, அது ராகு காலமா யமகண்டமா, இந்த நாள் நல்ல நாளா கெட்ட நாள், அப்படியா? மோசங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்ற நாள் பார்க்கிறவர்கள். அடுத்தது பாருங்க, குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னத்துக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறியேற்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அவன் அருவருப்பானவன். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு?
அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன் நின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாய கர்த்தர் உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக நீ உத்தமனாய் இருக்க கடவுள். உத்தமனாய் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாது, அதெல்லாம் செய்யாது. டைம் பார்த்து வீட்டை விட்டு கிளம்பாத. இல்ல சிலரால பைபிள் படிக்கிறது கூட எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? இப்படி எடுத்து இப்படி மூடி வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே இப்படி நூல் போட்டு, நூல் கூட அதே பகுதியில இருக்கும், இப்படி இந்த பக்கம் திறந்து படிக்கிறாங்க. நீங்க படிச்ச போது பைபிள் இருக்கு, இன்னைக்கு என்ன வசனம் கை வச்சு பார்த்தா யூதாஸ் நாடு விட்டு செத்தான் அப்படின்னு இருக்கு. அப்புறம் சே இந்த வசனம் நல்லா இல்லையே அப்படின்னு திரும்பவும் வேற பகுதி எடுத்து திருப்பி படிச்ச ஒரு வசனத்தை கை வச்சு பார்த்தா நீயும் அப்படியே போய் செய்யும். தப்பு இப்படி எல்லாம் பைபிள் படிக்க சொல்லியா பைபிள் இருக்கு? சொல்லுங்க. இது ஒரு பழைய டைலாக் தான், இருந்தாலும் நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. அப்படியெல்லாம் பைபிளை படிக்க கூடாது. இது ஜோசிய புக்கு மாதிரி பைபிளை படிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இது இந்த புஸ்தகத்தை பாருங்க. இது எப்படிப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? இது கர்த்தருடைய வேத வசனம். இதுல ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருக்கு. போன வாரமே சொன்னேன்ல, இது ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா. ரெகுலரா படிக்கணும். ஒன்றும் புதிய ஏற்பாடு முழுவதும் படிங்க, பழைய ஏற்பாடு படிங்க. ரெகுலரா நம்ம வேதத்தை படிக்கணும். ஒரு குறி சொல்லுகிற புஸ்தகம் மாதிரி இது திறந்து என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. நல்லா கவனிங்க பாருங்க. இன்னொரு வசனம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு ஒரு முக்கியமான சப்ஜெக்டுக்கு நம்ம போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பாருங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரிங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியது அல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் என்ன செய்யலாம்? நம்ம விசாரிக்கலாம். உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்துல போய் விசாரிக்கலாம். ஜீவனுள்ள ஒரு மனிதனுக்காக, ஒரு 6 அறிவுள்ள மனிதனுக்காக கிளியிட்ட போய் விசாரிக்கலாமோ? எலியிட்ட விசாரிக்கலாமோ? இந்த சீட் எடுத்து போடு. அவன் வந்தான்னு சொல்லுவான், அண்ணனுக்கு அக்காவுக்கு இந்த சீட் ஒன்று எடுத்து போடு அப்படின்னு. எல்லாம் மேஜிக், எல்லாம் டிராமா. அவனை கை காலை கட்டி போட்டு இந்த சீட்டை எடுத்து போடுங்கன்னு சொல்லி பாருங்க, எந்த கிளியும் எந்த சீட்டையும் எடுக்காது. அவன் ஆக்ஷன் தான் எல்லாமே. அதுக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே ஆக்ஷன். கையாசைக்கு இப்படிம்பா அந்த சீட் எடுத்துட்டு வரும். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு குடுகுடுப்புக்காரனோ எந்த ஒரு குறி சொல்றோம் என் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன் வந்தாலும் இந்த ரெகுலரா வரவனா இருப்பான பிடிச்சி உட்கார வச்சு நான் சத்தின்னு சொல்றேன், வா உனக்கு எதிர்காலத்தை நான் சொல்றேன்னு சொல்லி உட்கார வச்சதுனால என்னை பார்த்து செய்வாங்க, ஓடி போயிடும். இப்போ வரைக்கும் செய்யறேன். அன்னைக்கு ஒருத்தர் மாட்டினா, என்கிட்ட பேசினேன், ஓடிட்டான். நல்லா கவனிங்க. வர்றவங்களுக்கு சுவிசேஷம், அதை விட எதிர்காலத்தை கத்த நமக்கு மன்னிக்கிற அந்த அறிவை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இங்க பாருங்க, சவுல் ராஜா என்ன செய்யறாரு? அவர் உயிரோடு இருக்கிறவராகியால் செத்தவங்கள் இடத்துல போய் என்ன செய்யறாரு? தன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறது. துணிகரமான ஒரு குற்றம், தேவன் அருகவருக்கக்கூடிய ஒரு குற்றம். வேஷம் மாதிரி போறாரு. அந்த ஊர்ல அந்த பெண் இருக்கிறான். அந்த பெண்ணை பார்க்கிறான். பார்த்த உடனே நீங்க அவ சவுல் ராஜா அவளுக்கு தெரியல. உண்மை யாரை நான் எழும்ப பண்ண வேண்டும் என்று கேட்டபோது சொல்றான், இந்த மாதிரி சாமுவேல் தீர்க்கதரிசி பூமியிலிருந்து என்ன செய்யணும், எழும்பி வர பண்ணணும். என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் கேட்கணும். இந்த மாதிரி பெலிஸ்தியர் வந்துட்டாங்க, நின்றுட்டு இருக்காங்க, என்னுடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கணும். இவன் மந்திரத்தை எல்லாம் முழுன்னு ஓதுறான். அதை பார்க்குறான். பார்த்தபோது பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து ஒரு ஆவியை கொண்டு வர்றான் மேலே. ஸ்பிரிட் பைபிளில் தேவர்களை போட, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பிராக்கெட் பண்ணி ஸ்பிரிட்னே போட்டிருப்பாங்க. ஒரு ஆவியை பூமியிலிருந்து என்ன வருகிறதை நீ பாரு. பூமியிலிருந்து தேவர்கள் என்ன செய்யறாங்க? ரூபம் கொண்ட எழும்புகிறது பாரு. நல்ல அவ மந்திரவாதி. அவன் இந்த விக்கிரகத்தை செய்தனா அவ வாசியில அந்த மாதிரி விஷயத்தை சொல்றான். ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரூபம் வந்தபோது அந்த பார்வைக்கு எப்படி இருக்கிறது என்று சவுல் ராஜா கேட்கிறார். அந்த பெண்ணுக்கு தெரியுது
யாருக்கு தெரியல? சவுலுக்கு தெரியல. அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு இருக்குது யாரு என்ன அப்படின்னு இல்லை. ஒருத்தர் சால்வை போட்டு கொண்டு அவர் பூமியின் மேல இருந்து நாம இறங்கி ஏறி வர்றான். தோற்றத்துக்கு எப்படி இருக்கிற சாமுவேலை போலவே இருக்கிறான். அப்போ சாமுவேலை போலவே இருக்கிறான் என்று இவ இவ பார்த்தபோது இவளுக்கு பயம் உண்டாகி, நீர்தான் சவுல் ராஜாவாச்சேன்னு சொல்லி அவனை குறித்து என்ன செய்றான்? கலக்கம் அடைகிறான். ஏன்னா இவன் வந்து கொண்டு இவன் என்ன நினைச்சானா, இவளை நம்ம கொல்றதுக்கு தான் இவன் வந்திருக்கிறான்னு சொல்லி நினைச்சான். ஆனா அப்படி இல்லை. நீ இந்த விஷயத்துல நீ சாக மாட்டாய் என்று சொல்லுகிறார். நீ கேளு, அவன் வந்து என்ன காரியம், நான் வந்து நாளைக்கு உயிரோடு இருக்கணும் இருக்க மாட்டேன்னா பெலிஸ்தரை அவன் அதை கொன்று விடுவேன்னா அது எப்படி காரியம் என்று கேளு என்று சொல்லி சொல்லுகிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆவியும் பதில் சொல்லுது பாரு. இந்த மாதிரி நடக்கும், நீயும் உன்னுடைய குமாரனும் செத்து போ, யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்துல நீங்க 2 பேரும் செத்து போவீங்க, செத்து போய் நாளைக்கு பாத்தீங்கன்னா என்னோடு கூட பாதாளத்தில் இருப்பீங்கன்னு வேற அந்த ஆவி சொல்லுது. இது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு பிரச்சனை. ரெண்டு விதமான பரிசுத்தவான்கள் இதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அத ஒரு பரிசுத்தவான்கள் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசிய, வல்லமையான ஒரு பரிசுத்தமான மந்திர சக்தினாலே பூமியில் இருந்து எப்படி எழுப்ப முடியும்? ஆண்டு சொல்றாரு, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அவன் எப்படி சாமுவேலை உயிரோடு கூட எழுப்பினான் என்று ஒருத்தர் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு வந்து பதில் என்னன்னா, அதாவது அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரிசுத்தவான்கள் மீது எந்த மந்திரத்துக்கும் எந்த சூனியத்திற்கும் எந்த அதிகாரமும் பரிசுத்தவான்கள் மேல இல்லை. அவங்க செலுத்தப்பட முடியாது. அதுதான் உண்மை, செலுத்தப்படும். அப்ப இவங்க யாரு அப்படின்னு கேட்டா, லூசிபரோடு கூட விழுந்து போன பொல்லாத ஆவிகள் யாருடைய ரூபத்தை கொண்டு வருகிறதா? சாமுவேலுடைய ரூபத்தை கொண்டு எழுந்திருந்து வந்து, நான் தான் சாமுவேல். ஏன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் ஒளியின் தூதனை போல வருவான். ஒளியினுடைய தூதர்களை போலவே அவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கர்த்தர் அந்த மாதிரி அவனுக்கு அனுமதி கொடுத்திருப்பார் என்றால், சாமுவேல் மாதிரி அவன் வருவதற்கு ஒரு பெரிய விஷயமா இல்லை. புரிஞ்சுங்களா? எந்த பரிசுத்தவானையும் மந்திரத்தினாலேயோ தந்திரத்தினாலேயோ செய்வினையினாலேயோ அவனை எழுப்ப, உயிரோடு இருக்கும் நமக்கே அதெல்லாம் படிக்காது அப்படின்னா, மரித்து கர்த்தருடைய பாதத்துல இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு நிச்சயமா எழுப்பி வர பண்ணவே, ஒரு டெட் பாடியே பிசாசினால உயிரோடு எழுப்ப முடியாது. முடியுமா? நம்முடைய தேவன் மாத்திரம்தான் உயிரை கொடுக்கவும் முடியும், உயிரை எடுக்கவும் முடியும். மரித்த சரீரத்தை உயிரோடு கூட 4 நாள் கடந்தவனை உயிரோடு எழுப்பினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சாத்தானால உயிர் எடுக்க முடியுமே ஒழிய உயிரை கொடுக்க அவனால முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு தரது. பொய்யான அற்புதங்களை செய்வான் என்றும் பொய்யான அடையாளங்களை செய்வான் என்றும் வேதத்திலே வாசி. அப்போ அந்த விழுந்து போன ஆவிகள் தான் யாரை கொண்டு வந்தது? சாமுவேலை உயிரோடு கூட எழுப்பி வந்தது என்று பார்க்கிறோம். எழுப்பி வந்த போது, ஆனா இவர் வந்து ஒரு சில விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, நாளைக்கு நீயும் உன்னுடைய குமாரன் என்று செத்து போவீங்க யுத்தத்துல, நியாயம் தீர்ப்பதற்காக அவர் வந்தார். சில பேரை கர்த்தர் அனுமதித்தாருன்னு இன்னொரு கூட்டம் சொல்லுது. ஆனா எதையும் நான் நம்ப தயாரா இல்லை. விசுவாசம் தீர்க்கதரிசனம் சொல்லு. அப்படிதான் சில நேரத்துல கர்த்தரோட அதை அனுமதித்து நீ போய் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக சொல்லிட்டு நீ வந்துருங்கிறதுக்காக கூட ஆண்டவர் அப்படியெல்லாம் சில கிளார்க் அப்படிங்கிறவரெல்லாம் எழுதுறாரு. ஆனா நான் அதிலேயே நம்பவில்லை. ஒருபோதும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு நாளும் பரிசுத்தவான்களுடைய மரித்த சரீரத்தை எழுப்பவே முடியாது. என்னென்றால் பைபிள் சொல்லுகிறது, மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டபடினால் தன்னுடைய சரீரம் மண்ணுக்கு போகிறது. கர்த்தர் தன்னுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினபடினால் அந்த உயிர் கர்த்தரிடத்திலே போகிறது. ஆத்துமா இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போகிறது. அங்கிருந்து எவனும் கர்த்தருடைய ஆமென் அல்லேலூயா ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம ஆண்டவர் நிச்சயமா யாரையுமே அந்த மாதிரி விஷயத்தை செய்ய மாட்டாங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க பிசாசுடைய வேலையா இருந்தது. நான் அப்படியே முடிச்சிடறேன். அல்லேலூயா. ஏனென்றால் பைபிள் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சாத்தானுடைய ஆழங்களை போய் அறிகிறதற்கு, சாத்தானுடைய இன்பத்தான் போய் அதை ஆராய்ச்சி பண்ணி அறிகிறதற்கு நமக்கு பைபிள்ல அனுமதி இல்லை. அமைச்சர் அல்லேலூயா. அவனுடைய காரியங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு பைபிள் நமக்கு
ஆழமா நான் சொல்றேன், இண்டத்தா போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அவனுடைய காரியத்தை குறித்து பைபிள் நமக்கு அலோவ் பண்றது கிடையாது. தேவனை மாத்திரமே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு வேதம் நமக்கு அனுமதி கொடுக்கிறது. அதுக்கு உனக்கு அதிகாரத்தை தருகிறது. அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட வாங்க. 2ஆம் அதிகாரத்துல அந்த வசன தியத்தீரா சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, 24வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே. சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறான். அவன் என்ன சாத்தானுடைய ஆழத்தை எல்லாம் போய் என்ன செய்யறான், அவன் ஆராய்ச்சி பண்றான். ஆனால் அவர்கள் சொல்றாரு பாருங்க, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த. அவங்களிடத்துல என்ன சொல்ல, சாத்தானுடைய ஆழத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் தியத்தீரா சபையில இருக்கிறாங்க. அவங்களிடத்துல நான் பேசல. அதை அறியாமல் இருக்கிற, என்னை அறிகிற, அல்லேலூயா, என்னுடைய வார்த்தைகளை அறிகிற, என்னை பற்றி ஆராய்ந்து அறிகிற ஜனங்களிடத்துல நான் பேச நான் விரும்புகிறேன். அதனால பைபிள் என்ன சொல்லுது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆழமாய் போய் தியானிக்கிறத, ஆழமாய் போய் ஆராய்ச்சி பண்ணுகிறத நம்ம என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், மறைபொருள் கர்த்தருக்குரியது. ஆமென், அல்லேலூயா. எல்லா சீக்ரெட்ஸும் எல்லா மிஸ்ட்ரீஸும் யாருடையது? கர்த்தருடையது மாத்திரமே. இதெல்லாம் சாத்தான் இப்படி இருப்பானா, எப்படி போய் ஆராய்ந்தான், அவன் என்ன மந்திரத்தை ஓதினான், எப்படி எழுப்பினான், அவர்கள் நிறைய பேர் இதை குறித்து ஆராய்ந்து ரொம்ப ஆமா அதுல போய் விழுந்து விடுறாங்க. காணாத ஒண்ணுல போய் துணிவாய் நுழையக்கூடாது என்று பைபிள். அவன் எழுதப்பட்ட வார்த்தைக்குரியது மாத்திரம் தான் நம்ம நம்பி இருக்கு. அதான் போன வாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பிறகு எந்த ஒரு எந்த புஸ்தகம், இந்த உலகத்தில் அநேக புஸ்தகங்கள், அநேக பரிசுத்தவான்கள் வந்தார்கள், எழுதினார்கள். அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் வேதத்தோடு கூட சேர்க்கப்படவில்லை. அல்லேலூயா. நமக்கு இந்த புஸ்தகம் ஆண்டு சொன்னாங்க, இதுவே நமக்கு போதுமானது. இதை தவிர வேற ஒண்ணுல போய் காணாதுல அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணினேன், பரலோகத்துக்கு 7 தடவை போனேன், பாதாளத்துக்கு போய் அவங்கள பார்த்தேன், இதை பார்த்தேன், எதையும் நம்பாதீங்க. ஆமென், அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்ஸ் வந்து டெய்லி பரலோகத்துக்கு போறாங்க, பாதாளத்துக்கு போறாங்க. அவங்க மட்டும் எப்படி போறாங்கன்னே தெரியல. நான் ஒரு நாள் நரகத்தையும் பார்த்தது இல்லை, பாதாளத்தையும் பார்த்தது இல்லை. நான் உண்மையை சொல்றேன். நிறைய பேர் அடிக்கடி போயிட்டு என்ன செய்யறாங்க, விசிட் பண்ணிட்டு பரலோகத்தையும். அவங்க வந்து வெளிநாடு போறாங்களோ இல்லையோ, ஆனா எங்க போறாங்க, விசிட் பண்றது. நரகத்துல போயிட்டு யாரெல்லாம் வெந்துட்டு இருக்கிறான்னு பாக்குறதுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி பரலோகத்துல போறாங்க. பரலோகத்துல பார்த்துட்டு, பரலோகம் நமக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட விதம் வேறையா இருக்குது. ஆனா இவங்க சொல்ற கதைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. ஒரு தடவை ஒரு பரிசுத்தவான் சொன்ன, ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாராம், நான் பரலோகத்துக்கு போயிருந்தேன். பரலோகத்துக்கு போயிருக்கும் போது தூதர்கள் எல்லாம் ரக்கை விரித்து கடவுளை ஆராதித்துக் கொண்டிருந்த போது அந்த சிறைகள்லாம் கீழே விழுந்தது. அந்த சிறகை எல்லாம் நான் பொறுக்கி கொண்டு வந்து வீட்டிலே தலையாணி செய்து அதன் மேலே படுத்து தூங்கினேன் அப்படின்னார ஒருத்தர். எந்த தூதருடைய கீழே தூங்குச்சுன்னே தெரியும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. ஆனா இதை நம்பியும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, சிறகுகளை அவர் கிண்டலா சொன்னாரு, இங்கே பூமியில தான் பொறுக்குனான்னா பரலோகத்திலையும் போய் அவர் என்ன செய்யறாரு, அது பொறுக்கிறத அவர் வேலையா இருக்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல. காணாத ஒண்ண துணிவா என்ன செய்யக்கூடாது, நுழையக்கூடாது. நமக்கு பைபிள் இருக்கிறதே போதும். மறைபொருள் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தப்பட்டக்கூடிய இது மாத்திரம் தான் நமக்குரியது. பைபிள் தான் நமக்குரியது. காணாத ஒண்ணை நம்ம என்ன செய்யக்கூடாது, துணிவாய் நுழையக்கூடாது. பெராயா பட்டணத்து விசுவாசிகள் பாருங்க, ரொம்ப கிரேட்டா இருந்தாங்க. தெசலோனிக்கேயன் மக்களை விட மோர் தென், அல்லேலூயா, அவங்களை விட. ஏன் அப்படின்னா பவுல் பிரசங்கம் பண்ணார். இப்படி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார். அதனால அந்த தெசலோனிக்கர் ஊர்ல ஒரு பாருங்க, அவர்கள் பெராயா பட்டணத்து விசுவாசிகள். இப்ப நானே பிரசங்கம் பண்ணாலும் அந்த குறிப்புகள் எல்லாம் வீட்டில் போய் எழுதிட்டு படிச்சு பாஸ்ட் பண்ணது கரெக்டா இருக்கு, பாஸ்ட் பண்ணது தப்பா இருக்கு. அல்லேலூயா. அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆவிக்கு கரெக்டா போதிச்சிருக்கிறாரா? எதுக்கு உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்றோம், பேனா வச்சு எழுது, பேப்பரை வச்சு எழுது, சரியா இருக்கு, சரியா போதிக்கிறாங்க. இதனால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கிறது தினந்தோறும் நீங்களும் பார்க்கணும்.
அல்லேலூயா. 3 காரியம் சொன்னார். முதலாவது தன்னுடைய சொந்த மகனையே அவர் என்ன செய்தார்? கொலை செய்ய முயற்சித்தார். யார் நிமித்தமாக? தாவீது நிமித்தமா, அவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது நிமித்தமா. ரெண்டாவது விஷயத்தை நம்ம பார்த்தோம். 85 ஆசாரியர்களை அந்த ஒரே ஒரு ஆசாரியன் தாவீது சும்மா பேசுனா அப்பத்தை எடுத்து கொடுத்து அங்க இருக்கிற கோலியாத்தினுடைய பட்டயத்தை கொடுத்ததுனால, பார்த்த தோகைக்கு போய் போட்டு கொடுத்ததுனால 85 ஆசாரியர்களை தேவனுடைய மத்தியஸ்தர்களை கொலை செய்தார். மூன்றாவது விஷயத்தை பார்த்தோம். தேவன் அவனுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில், உறுதியினாலும் துணியினாலும் பலன் இல்லாத பட்சத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத பட்சத்தில், கர்த்தர் நம்மிடத்தில் பேசாததுனால சூனிய காரியங்களை அவன் தேடான். கர்த்தர் பேசலைன்னா அப்படின்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிரியை செய்யலைன்னா நம்ம நெக்ஸ்ட்ல அடுத்து எங்க போவோம்? அங்கதான் போகணும். கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மள ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். எலியாவின் தேவனே